சார், ஏன் சார் சில பேர் நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு அப்படியே வம்புக்கும் இழுக்கிறாங்க? ஏன்? சொல்கிறேன் சார், கண்டிப்பாக ஒருத்தர் இல்லை சார், பல பேர் இதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு தான் செய்கிறாங்க. ஆனால் இது ஏன் எதுக்காகன்னு தெரியாமல் தான் பல பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க பண்ணிடுறாங்க, அதுக்கு ஈல்டு ஆகிடுறாங்க. சொல்லணுன்னா அவங்க என்ன நினச்சாங்களோ அதுக்கு இவங்க செஞ்சு காமிச்சு அதுக்கு இரையாக மாட்டிக்கிறாங்க. ஸோ இனிமேலாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரொம்ப கவனமாக ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முழுசாக கேட்டுட்டு. அடிப்படையில் திட்டமிட்ட உளவியல், ப்ரொஜெக்ஷன் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களோட குறைகளை மற்றவங்க மேலே புகுத்துறதுக்கான ஒரு முறை தான் இது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன், அப்போ உங்ககிட்ட தான் குறை இருக்கு, நீ தான் இதை பண்ண அப்படின்னு சொல்ற டெக்னிக்ஸஸ், அதுதான் திட்டமிட்ட உளவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் சைக்காலஜி இந்த வேலையை இன்னைக்கு முக்கால்வாசி பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு என்ன காரணங்கிறத பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு விதமான பயம், நம்மளோட ஏதோ ஒரு செயல்கள் ஆறு செயல்பாடுகள் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது இன்னைக்கோ ஃபியூச்சர்லயோ ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். உதாரணமா ஒரு ஆபீஸ்ல 10 பேர் வேலை செய்வாங்க. புதுசா வேலை சேர்ந்த பையனோ பொண்ணோ ஒரு 3 மாசம் நல்லா ஒர்க் பண்றாங்க, ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்போ ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பையன் நம்மளோட இடத்துக்கு நகர்ந்துருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் திட்டமிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும், இல்ல இது சமாளிக்க முடியாம வெளியில போயிடுவாங்க. அப்ப அவங்களோட இடம் அவங்களுக்கு உறுதி ஆயிடும். ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்க இதை மற்ற எல்லா விஷயங்களையும் பொருத்தி பார்க்கலாம். இது ஆஃபீஸ் கிடையாது, ஸ்கூலு, காலேஜஸ், நீங்க எங்க வேலை செஞ்சுங்கனாலும் இதெல்லாம் பொருந்தும். அவ்வளவு ஏங்க நீங்க குடும்பத்தில் எடுத்துக்கோங்களேன், மாமியார் மருமகளை குறை சொல்றாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹோல்டு போயிடும், அவங்களோட பொசிஷன் போயிடும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எல்லார் வீட்லயும் இல்ல, சண்டை போடுறவங்க வீட்டில் நான் சொல்றேன். ஸோ என்னதான் சரியா பண்ணாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் ஒருவேளை நமக்கு தெரியலையோ, நம்ம இவங்களை கேட்டு தான் செய்யணுமோ அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு நம்மளை நகர்த்துறது தானே தாண்டி யாருக்கும் இங்க விஷயம் தெரியாம இல்லை. ரெண்டாவது, they are convinced. அவங்க என்ன பண்றாங்கன்னா மற்றவங்களை காட்டிலும் எனக்கு தான் எல்லா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கணும், சிறப்பு சலுகைகள் எனக்கு மட்டுமே கிடைக்கணும், அதுக்கு நான் ரொம்ப தகுதியான நபர் அப்படின்னா அப்ப மற்றவங்களை குறை சொல்லும் போது தானே அவன் இப்படி பண்ணிட்டான், நானா அப்படி இல்லை, நான் ரொம்ப நல்லவன், அவனுக்கு இது தெரியல, எனக்கு நல்லா தெரியும், அவன் செஞ்சதுனாலதான் இது சரியா செய்யல, நான் பண்ணியிருந்தேன்னா பெர்ஃபெக்டா பண்ணியிருப்பேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு பாராட்டு கிடைக்குது. அதுக்காக இந்த நபர்கள் அப்படி பண்ணுவாங்க. மூணாவது, they feel responsible for their situation. அந்த சூழ்நிலையை அது அவங்களோடது, அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த சூழல்ல இருக்கும் பொழுது மற்றவங்க தான் சொல்றதை செய்யணும், தான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கேட்கல, அப்படி செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இவங்க இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறாங்க. அடுத்து, they want to gain something. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் கிடைக்கணும், நீங்க இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் கிடைக்கல, இல்ல உங்களால அந்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அப்போ உங்களை குறை சொல்றதுனால, உங்களை குறை சொல்லி வம்பிழுக்கிறதுனால அவங்களுக்கான ஆதாயம் கிடைக்கலாம். மேபி நீங்க சந்தோஷமா இருக்கலாம், நீங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக ஏதாவது உங்களை குறை சொல்லி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்லி கூட வம்பிழுக்கலாம். அடுத்து, அவங்க நினைக்கலாம் அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ கேளு, அப்படி கேட்கல அப்படின்னா அப்போ நான் சொல்ற விஷயங்களையும் காது கொடுத்து கேளு அப்படிங்கிற இடத்துக்கும் அவங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் அவங்களுக்கு இருக்கும். அதனாலையும் நம்மளை குறை சொல்லுவாங்க. இவனுக்கு தெரியாதா, இவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததே நான் தான், இவனுக்கு பைக் வாங்கி கொடுத்ததே நான் தான், இவனை படிக்க வச்சதே நான் தான், இவன் இன்னைக்கு லைஃப்ல இப்படி இருக்கானா இதுக்கு காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து, they try to attract your attention. ஸோ அவங்க கவனம், நீங்க அவங்கள கண்டுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ உங்களை திட்டியாவது உங்களோட கவனத்தை அவங்க பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நமக்கே தெரியும், சில பேர் நம்ம ஒருத்தர் அமைதியா இருக்கிறதுனால நம்ம கண்டுக்க மாட்டோம். ஒன்று நல்ல விஷயங்கள் பண்ணணும், இல்லை கெட்ட விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா பப்ளிசிட்டி இந்த கேசஸ் ஆஃப் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அதே போல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா,
ஸோ அவங்க உங்களை குறை சொல்லி உங்களை திட்டுறதுனால அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கோ இல்லை அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும். உங்களோட கவனம் அவங்க மேலே திரும்புறதுக்காக இதை பண்ணுறாங்க. அடுத்து அவங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ பேசின சில விஷயங்கள்னால அவங்க பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க உங்களை குறை சொல்கிறது ஆர் வம்பிழுக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னது சரியாகவே இருக்கலாம், ஆனால் அவங்க எப்படி அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க. அடுத்து அவங்க உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சு ஒரு வேளை நீங்க முன்னையோ இப்போவோ ஏதோ ஒரு செஞ்ச செயல்கள்னால அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளோ நஷ்டங்களோ இல்லை அவங்களுக்கு ஒரு 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 கெட்ட பெயரோ கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை குறை சொல்றது, உங்களை வம்பிழுக்கிறது, உங்க நேமை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. பழமொழி இருக்கு இல்லையா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு. ஸோ அந்த மாதிரியான நபர்கள். அடுத்தது தே நீட் டு ஃபீல் பவர்ஃபுல். ஸோ மற்றவங்களை குறை சொல்றதுனால, மற்றவங்க கிட்ட சண்டைக்கு போறதுனால, ஸோ நான் பவர்ஃபுல்லான பர்சன், நான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காகவும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வம்பிழுப்பாங்க. ஸோ 4 பேர் இருக்கும் போது வம்பிழுக்கும் போது, குறை சொல்லும் போது அமைதியாக போகும்போது பயந்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரியான மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு எண்ண ஓட்டங்களை ஏற்படுத்துறதுக்காகவும் இருக்கலாம். கடைசியா அவங்க உங்களோட செயல்பாடுகள் பற்றியோ உங்களோட நாலேஜஸ் உங்களோட ஏதோ ஒரு விஷயங்கள்னால அவங்களுக்கு பொறாமை அதிகமாக இருக்கலாம். அந்த பொறாமையின் காரணமாக உங்களோட வளர்ச்சிகளை தடுக்கிறதுக்கோ உங்களோட நிம்மதியை தடுக்கிறதுக்கோ கூட உங்கள் மேலே குறை சொல்லலாம், கண்டினியூவஸாக குறை சொல்லலாம், ஆர்எஸ் உங்களை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதனால கூட உங்ககிட்ட சண்டை போடலாம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே நம்மளை விமர்சிக்கிறவங்க காரணமே இல்லாமல் விமர்சிக்க மாட்டாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காரணத்துக்காகவும் உங்களை விமர்சிக்கலாம். இதை தாண்டி நிறைய காரணங்களும் இருக்குது. அது தெரிஞ்சுக்கணுன்னா என்னன்னு கேளுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப உஷாராக இருந்து ரியாக்ட் பண்ணாமல் இதை அடுத்த கட்டத்துக்கு சண்டைகளாக நகர்த்தி போகாமல் அதை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். உங்களில் நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம். உங்கள் சார்பாக சார் இங்கே தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பார், அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் பல நாளாக கேட்கணும்னு நினைச்ச கேள்வியாக கூட இருக்கலாம். அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்க. உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபற்று மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க. அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதை ஃபுல்லா கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்.